கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே மார்க்கண்டேயன் ஆற்றில் பாசன கால்வாய் புனரமைப்பு செய்யப்படுகிறது. இந்த பகுதியை அதிமுக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான KP முனுசாமி இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கிருஷ்ணகிரியில் பாத யாத்திரை மேற்கொண்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரதமர் நரேந்திர மோடியை கர்ம வீரர் காமராஜருடன் ஒப்பிட்டு பேசியுள்ளார். மக்களுக்காகவே வாழ்ந்தவர், மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், சுதந்திர காலத்தில் இருந்து வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக வாழ்ந்தவர் காமராஜர். எனவே மறைந்த தலைவருடன் இன்று இருக்கும் தலைவர்களை ஒப்பிடுவதை சரியாக இருக்காது. காமராஜர் மிகப்பெரிய தலைவர், அவருடன் எந்த அரசியல் தலைவரையும் ஒப்பிட்டு பேச முடியாது. மாநிலங்கள் நடத்தும் தொழில் முனைவோர் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்று இது பாதுகாப்பான மாநிலம், நீங்கள் இங்கே தொழில் தொடங்கலாம் என அழைத்து பேசியிருந்தால் அண்ணாமலை சொல்வதை வரவேற்கலாம். ஆனால் நாட்டின் பிரதமராக இருக்கும் மோடி குஜராத் மாநிலத்தில் தொழில் முனைவோர் அழைத்து பேசுகிறார். பிரதமர் கூட பிறந்த மண் என்று குறுகிய வட்டத்துக்குள் தான் இருக்கிறார். அதனால் தமிழ்நாட்டை விமர்சனம் செய்ய அண்ணாமலைக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. அதிமுக ஆட்சியில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் சிறந்த மாநிலமாக இருந்துள்ளது. தற்போதும் தமிழக அரசுக்கு மத்திய அரசு பாராட்டு தெரிவித்து வருகிறது. ஆனால் அண்ணாமலை தான் தோன்றித்தனமாக பேசி அரசியல் தலைவர்களை விமர்சனம் செய்து வருவது நாகரிகமான அரசியல் இல்லை. அவர் அரசியலுக்கு இப்போதுதான் வந்துள்ளார். திராவிட கட்சிகளால் தான் ஊழல் இருப்பதாக சொல்கிறார் அண்ணாமலை. அவர் போலீஸ் அதிகாரியாக இருந்தவர். அவர் சிந்தனை எல்லாம் குற்றவாளிகளை பற்றி இருக்கும். அதனால் எல்லோரையும் குற்றவாளிகளை போன்று பார்க்கிறார். உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த KP முனுசாமி, முதலமைச்சர் உடல் நலம் கருதி உதயநிதிக்கு முதலமைச்சர் பதவி கூட வழங்கலாம். ஆனால் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மக்கள் திமுக தூக்கி எறிவார்கள். திமுகவில் உள்ளவர்கள் கட்சி மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழந்துவிட்டார்கள். அதனால் தற்போது அதிமுகவில் இணைந்து வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. விரைவில் அது குறித்து ஊடகங்களுக்கு அறிவிக்கப்படும் என KP முனுசாமி தெரிவித்துள்ளார்.